எதையும் தாங்கும் இதயம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எவ்வளோ அடித்தாலும் தாங்கண்டா ரொம்ப நல்ல வேண்டான்னு சொல்கிறாங்க ராசி இந்த மீனராசி தான். அத்தகைய ராசியான மீனராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய மார்ச் மாதமானது மிகச்சிறந்த பலன் தரக்கூடாது. என்ன சாமி 2 வருஷம் போட்டு ஆட்டி வச்சிருச்சு, இப்போ மார்ச் மாதம் நல்ல பலன் சொல்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஜென்மசனியாக தான் இருக்குது. சுப காரியங்களை நடத்தலாம். கல்யாணம், வளைகாப்பு, காது குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும். ஜென்மசனி எல்லாத்தையும் பண்ணும். பட் என்னென்னா உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போன 2 வருஷம் நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க, அது சுப செலவு பண்ணி அதெல்லாம் இப்போ கை கொடுக்கும். நிறைய இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, வெளிநாடு போயிருப்பீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா உடல்நிலைக்காக மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க. இவங்கெல்லாம் அதுக்குள்ள இந்த ரிலீஃப் ஆக போகிறீங்க இந்த ஜென்மசனியில், சரிங்களா? ஸோ இந்த ஜென்மசனிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கொடுக்காதுங்க, ஒன்றும் பண்ணாது. ஸோ சுபகாரியம் எல்லாத்தையும் நடத்தும், அதை பார்த்துக்கோங்க. அதே போல் உங்கள் ராஜனுடைய குருபான் நாளில் இருக்கார். கண்டிப்பாக இப்போ வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ இது மாதிரி விஷயம் தான் போயிட்டுருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு சனிப்பாக ஹெல்ப் பண்ண தான் போகிறார், சரிங்களா? அதே போல் அதன் மூலமாக நன்மை தான் நடக்க போகுது. சுபகாரியங்கள் இல்லத்தில் நடத்த போகிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மீனாட்சிக்காரன் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, உடல் எப்படி சொந்தக்காரவங்க, என்ன ஒன்று முடிவு எடுக்க எல்லாமே கொஞ்சம் குழப்பமாக இருப்பாங்க. இப்போ அந்த குழப்பம் நீங்கி இந்த மாதத்தை தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஸோ மீனாட்சி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ராசினா வர்றாரு. ஸோ தட்சிணாமூர்த்தி, அதாவது பார்த்திங்கன்னா சிவங்களுடைய தட்சிணாமூர்த்தி சுவாமியை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கிடக்கும், சரிங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மிகச்சிறந்த நல்லது. இந்த மாதத்துக்கு மட்டும், மார்ச் மாதத்துக்கு மட்டும், சரிங்களா? அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனி ஜாதகம் இருக்குது. அது என்ன தசாபதி நடக்குது, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு முடிவெடுங்க.